எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு வகை செய்து காமிக்க போறேன். என்ன கூட்டுன்னா தக்காளி கூட்டு செஞ்சு காமிக்க போறேன். அதாவது இந்த தக்காளி கூட்டு எப்படி நான் கத்துக்கிட்டேன்னா, ட்ரிப்ளிகேன்ல திருமணத்துக்கு முன்னாடி என் கணவர் வந்து விஜயலட்சுமி மெஸ்ன்ற ஒரு இடத்துல தக்காளி கூட்டு சாப்பிடுவாராம். அவர் என்கிட்ட வந்து அடிக்கடி திருமணத்துக்கு பின்னாடி சொன்னாரு, தக்காளி கூட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு. சரி, என்ன கூட்டு போங்க கடைக்குன்னு சொன்னதுக்கு போய் சாப்பிட்டோங்க. ஓனரை கூப்பிட்டு நான் கேட்டேன், எப்படிங்க இது செஞ்சீங்க, எப்ப பாரு உங்க மெஸ் தக்காளி கூட்டையே சொல்லிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் பெரிய மனசு பண்ணி, புதுக்கோட்டைக்காரருன்னு நினைக்கிறீங்க, அவரு சமையல்கார கூப்பிட்டு எனக்கு சொல்ல வச்சாருங்க. அப்போல இருந்து அந்த தக்காளி கூட்டு அடிக்கடி நான் வீட்டில் செய்வேன். ரொம்ப ஃபேவரட்டான உணவு எனக்கும் என் கணவருக்கும் பிள்ளைங்களுக்கும். இப்போ அந்த தக்காளி கூட்டு செஞ்சு காமிக்க போறேன். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் காய் வெட்டா இருக்கக்கூடிய நாட்டு தக்காளி 8, சின்ன வெங்காயம் 20, பூண்டு பற்கள் 15, பச்சை மிளகாய் 2, சிகப்பு மிளகாய் 2, உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 3/4 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை 2 இருக்கு. இது பாருங்க, நீள நீளமா இருக்கு பாருங்க. சின்ன வெங்காயமும் நம்ம நீள நீளமா நறுக்கணுங்க, இப்படி நைஸா. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுங்க, ஒரு பேன் வச்சிடலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கடுகு சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது சீரகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இந்த மிளகா 2ஐயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், அடுத்தது பூண்டு பற்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாங்க, பச்சை வாசனை போகணும், நல்லா வதக்கி விடணும். பாருங்க, இப்போ இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, நல்லா பேபி பிங்க் கலரில் வந்துருச்சு பாருங்க. பாருங்க, நிறம் மாறிடுச்சுல்ல, அதில் பச்சை வாசனை போயிருக்கும் நல்லா. இப்போ இந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். இப்போ வேகட்டும், இது மூடி போட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பில் தக்காளி கூட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரியான பதத்தில் இருக்குங்க. தண்ணி எல்லாம் சரியாக இருக்குது. தக்காளி வந்து குழையக்கூடாது, ரொம்ப பக்குவமாக இருக்குது, வாசனையும் சரியாக இருக்குன்னு சொல்லுது. அதனால் இப்போது நம்ம அடுப்பை அணைச்சி இறக்கிடலாங்க. பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதெல்லாம் அரிஞ்சுங்க. நம்ம சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10 நிமிஷம் தாங்க. ரொம்ப குழையெல்லாம் விடக்கூடாது. 10 நிமிஷத்தில் நமக்கு தக்காளி கூட்டு ரெடி ஆயிரும். யாராவது அவசரமாக வந்தாங்கன்னு வைங்களேன், இது செஞ்சு கொடுத்துடலாம். இது என்னென்னா, உங்களுக்கு நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், பூரி சப்பாத்தி தோசை கூட நல்லாயிருக்கும், சாதத்து கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எந்த குழம்பும் வைக்க வேண்டாங்க. ஒன்றா தயிர் சாதம் இருந்துச்சுன்னா இது சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், இல்லாட்டி சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிடலாம். நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதத்துலேயே மெயினாக இது நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்க, அதில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்களா, உங்களுக்கு சாதத்தில் கலந்து சாப்பிட சரியாக இருக்கு இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. அது என்னமோ தெரியல, உங்களுக்கு செஞ்சு காமிக்கும் போது இன்னும் கூடுதல் சுவையாக தெரியுது எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஒரே மாதிரி சமைக்கிறதுக்கு விதவிதமாக சமைச்சு கணவர் அப்படியே அசத்துருவில்ல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்டெல்லாம் கிடைக்குதாமே உங்களுக்கு. நல்லது, சந்தோஷம் இல்லையா? சரி, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை,
குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.